வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. மக்களே, பார்வதி அடிக்க ஒருத்தங்க வந்துட்டாங்க. திவ்யா இந்த வீக்கோட கேப்டன். ஐயோ, கான்ஸ்டபிளா போய் இன்ஸ்பெக்டரா வர்றான். ஏகாம்பரம் லிவிங் ஏரியால பேசிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் திவ்யாட்ட மைக்க சரியா மாட்டுங்கன்னு சொன்னாரு. எனக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். அத பார்த்த பார்வதி ஹஹஹா மைக்க மாட்டுங்க, ஹஹஹா மைக்க மாட்டுங்கன்னு மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க நீ சரி ஏண்டா எம்பட திருப்பக்கண்ணா ஐயோ காட்டி பண்ணு குழந்தை பயப்படுது வாய மூடாத்தா. அதுல கடுப்பான நம்ம திவ்யா ரொம்ப கேவலமா இருக்கு, நீங்க சரியா உட்காருங்கன்னு கை செய்க காமிச்சிட்டாங்க. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டேன். கண்டென்ட்டுக்கு காத்துட்டு இருந்த பார்வதிக்கு செம மேட்டர் மாட்டிக்கவும் அம்மனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. என்னங்க பண்ணுனீங்க, என்ன ஆக்ஷனுங்க அது, அவ்வளோ கோவப்படுறீங்க, என்னவோ பண்ணீங்களேன்னு நிப்பாட்டாம திவ்யாட்ட கேட்டுட்டே இருக்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. திவ்யா அதை கண்டுக்காம பேசிட்டே இருக்காங்க. என்ன நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. அப்போவும் இந்த கொசுவோட தொல்லை தாங்காம திவ்யா லிசன் கைஸ்னு வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ஷட் அப், நான் பேசினா நான் பேசுறத கேளுங்க, இல்லாட்டி எந்திரிச்சு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்ன கத்து வச்சுக்கிட்டு ஓயாம மிஸ்டர் வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மயிலாட். திவ்யா நடந்து போறாங்க, பார்வதி பின்னாடியே என்ன ஆக்ஷன் அது, என்ன ஆக்ஷன் அதுன்னு கேட்டுட்டே போக மேடம் இது ஆக்ஷன் டைம் இல்லன்னு தட்டி விட்டுட்டு திவ்யா நடந்து போயிட்டாங்க. டைம் இல்ல, ரொம்ப பேசாதீங்கன்னு பாரு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? தேங்க்யூன்னு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாங்க திவ்யா. நான் யார் தெரியுமா? ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன்டா, அது லெஃப்ட் சைடுல. இங்க ரயில் ஓடலையே, இங்க ஓடாட்டி என்ன, ஓட்ட உசுறு ஓடுது.